சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சேவாதள தொண்டர்கள் வேட்பாளர் சீட் கேட்டு தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேவாதள தொண்டர்களின் ஆர்ப்பாட்டத்தை இப்போது காணலாம். பொது தொகுதியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கேட்டுக்கொண்டு வலியுறுத்துகிறோம். இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியையும் வலியுறுத்தி இந்த கண்டன அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காங்கிரஸ் சேவாதளத்தினுடைய தலைவர் மும்பு விஜயன் அவர்களுக்காக இன்று ஒரு நாள் அடையாளமாக அறவழி போராட்டமாக இங்கே காங்கிரஸ் கமிட்டியுடைய சத்தியமூர்த்தி பவனிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த காங்கிரஸ் அறவழி போராட்டத்திற்கு தமிழ்நாடு முழுக்கும் உள்ள அனைத்து மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் ஒத்த கருத்தாக தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தினுடைய மாநில தலைவருக்காக ஒரு சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கி தர வேண்டுமாறு வலியுறுத்தி இந்த கட்டண அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு அத்தனை பேரும் நாங்கள் எல்லாம் சட்டமன்ற தொகுதி வேண்டும் வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டு இந்த அறவழி போராட்டம் நடத்துகிறோம். சட்டமன்ற தொகுதியை கொடுக்குமாறு வலியுறுத்துகிறோம். ஏமாற்றாதே காங்கிரஸ் சேவாதளத்தை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே காங்கிரஸ் சேவாதளத்தை வஞ்சிக்காதே. வலியுறுத்துகிறோம் சேவாதளத்துக்கு ஒரு தொகுதியை வலியுறுத்துகிறோம். கொடுத்தீடு சட்டமன்ற தொகுதியை கொடுத்தீடு. மறக்காதே சேவாதளத்தை மறக்காதே சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டை விற்காதே. அடிமட்ட தொண்டனுக்கும் வாய்ப்பு கொடு. விற்காதே எம்எல்ஏ சீட்டை விற்காதே. ஏமாற்றாதே காங்கிரஸ் சேவாதளத்தை ஏமாற்றாதே. காங்கிரஸ் சேவாதளத்தை ஏமாற்றாதே. வஞ்சிக்காதே காங்கிரஸ் சேவாதளத்தை வஞ்சிக்காதே. ஏய்க்காதே காங்கிரஸ் சேவாதளத்தை ஏய்க்காதே. கொடுத்துடு ஒரு தொகுதியை ஒதுக்கிடு. ஆரம்பிங்கண்ணா. எந்த தொகுதியாவது ஒரு தொகுதியை ஒதுக்கி தர வேண்டுமாய் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வலியுறுத்துகிறோம். வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்துக்கு ஒரு சீட்டு வேண்டும். எந்த சட்டமன்றமாக இருந்தாலும் அந்த தொகுதியை ஒதுக்கி தந்தால் நாங்கள் முழு முயற்சியோடு தலைவர் வெற்றியடை செய்வோம். இதற்காக எங்களுடைய முழு முயற்சியும் செய்து கொண்டு வெற்றியடை செய்வோம். வஞ்சிக்காதே தமிழ்நாடு சேவாதளத்தை வஞ்சிக்காதே. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பண்டித ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்ட
அகில இந்திய காங்கிரஸ் சேவாதளம் 100 ஆண்டுகளை கண்ட தமிழ்நாடு சேவாதளத்திற்காக ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று நாங்கள் அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அன்னை இந்திரா காந்தியும் இளம் தலைவர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியும் கக்கனும் காமராஜரும் ரத்தத்தையும் வேர்வையையும் சிந்தி உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முதுகெலும்பாக தூணாக இருக்கின்ற ஒரு இயக்கம் சேவாதளம். அப்படிப்பட்ட ஒரு சேவாதள இயக்கத்திற்கு எங்களுக்காக ஒரு தொகுதி 28 சட்டமன்றத்திலே கூட்டணியிலே ஒதுக்கிட்டு இருக்கார்கள். அதிலே ஒரு தொகுதியை எங்கள் சேவாதளத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் அகில இந்திய தலைமையையும் மாநில தலைமையையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கௌரி சங்கர், மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய சேவாதள மாவட்ட தலைவர் உரையாற்றுகிறேன். பண்டித ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்ட அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற சேவாதள பேரியக்கம். இந்த பேரியக்கத்தை பார்த்துதான் RSS அமைப்பை உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட எங்களுடைய மாநில தலைவர் 11 ஆண்டு காலமாக காங்கிரஸ் சேவாதளத்தை அனைத்து மாவட்டம் தோறும் குக்கிராமங்கள் தோறும் உருவாக்கி இருக்கிறார். மீண்டும் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியை வலுப்பெற வைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக தான் கூட்டணியிலே 28 சட்டமன்ற காங்கிரஸுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பிரதிநிதித்துவத்தை எங்களுடைய தமிழ்நாடு சேவாதளத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸையும் மாநில காங்கிரஸையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க சார்? இது 2வது நாள். நாங்க சென்னையை ஒட்டி உள்ள மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறோம். தமிழ்நாடு எத்தனை பேர் இருக்கீங்க? தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. முந்தா நாளும் நடத்துறாங்க, இன்னைக்கு நடக்குது. எந்த தொகுதி? வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி கேட்கிறோம். பொது தொகுதி சேவாதளம் 234 தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதிகளிலுமே சேவாதள அமைப்புகள் இருக்கிறது. எங்க மாநிலத்தில் இருக்க எந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியும். இந்த கோரிக்கை யாருக்கு வைக்கிறீங்க? இது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். நீங்க அது ஏன் போராட்டமா சொல்றீங்க? அவங்க ஒரு லெட்டர் பேர்ல நீங்க கொடுத்திருக்கலாம். ஆல்ரெடி நாமினேஷன் பண்ணும்போதும் கொடுத்திருக்கு. இந்த போராட்டத்தின் வாயிலாக எங்களுடைய கருத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், வலியுறுத்துகிறோம். ஏன் என்று சொன்னால் தமிழகத்திலே இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் கக்கனும் காமராஜரும் தன்னுடைய வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கம் இந்த காங்கிரஸ் பேரியக்க இயக்கம். இது ஒரு சீட்டும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். ஆகவே சேவாதளம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்கின்ற காரணத்தினால் தான் நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக எங்கள் மாநில தலைவருக்கு ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லா கட்சியும் வந்து வேட்பாளர் அறிவிச்சு தளத்துக்கு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. நீங்க என்ன மற்ற கட்சிகள்ல அந்த மாநில தலைவர்களே முடிவை எடுக்க முடியும். ஆனால் இந்த காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு ஜனநாயக கட்சி, டெமோக்ரசி பார்ட்டி. இதுல மாநில தலைவர்கள் பட்டியல் அனுப்புவார்கள். அதிலே மத்தியில இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்துடைய முன்னணி தலைவர்கள் கலந்து ஆலோசித்து இதிலே வெளியிடுவார்கள். அதனால காலதாமதம். ஓகே. ஊரு முழுக்க எல்லா இடம் சேவாதளத்தை வந்து தேடும் அளவுக்கு அவங்க வந்து சேர்த்திருக்கிறாங்க. நிறைய மக்களை சேர்த்திருக்கிறாங்க. மட்டுமல்ல, எங்க காங்கிரஸ் தான் ஒரு முதல் அமைப்பா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்சியை உருவானது. அப்ப முதல் உண்டான காங்கிரஸை எப்படி வெளிப்படையா வெளியில தள்ளலாம்? அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பத்திலே இருந்து பரிகணிக்கிறவருக்கு தள்ளை தோப்ப
வேண்டாம்னு வச்சுட்டாங்களா? அப்போ அவங்கள விட்டுட்டு அடுத்த ஆட்சிக்கு கட்சிகளுக்கு அல்லைங்க அடுத்த ஆளுக்கு கொடுக்குறதா? தலைமையை மதிக்கணும் இல்லையா? தலைமையை மதிச்சுட்டு அதனை பாராட்டு அதனை பின்தொடர்றது என்ன மரியாதை? அப்போ இத்தனை பேரும் ஜவஹர்லால் நேரு அடுத்து மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் போராட்டங்களோட பலம் எங்கே போச்சு? அதோட எதிர்ப்பு நாங்கள் பேசுகிற அளவுக்கு நமக்கு இல்லாமல் போகுது. நமக்கு சுதந்திரம் இல்லாமல் போகுது. அந்த சுதந்திரம் எல்லாம் எங்கே போச்சுன்னுള്ളത് தெரியல. வெளியே நடமாடுறதும் கஷ்டம். அப்போ அந்த அஹிம்சா வழியில் நாங்கள் வந்தது எந்த தவறும் கெட்டு நடக்கக்கூடாதுன்னு அந்த காந்திஜியோட அந்த நமக்கு வராமல் போகுது, கிடைக்காம போயிருக்கிறது. அதுக்காக நமக்கு எல்லாம் கூட சேர்த்து போராடுவோம். பட் சாரு நம்மளோட கும்பு விஜயன் சார் ஒரு அருமையான தலைவர். அவரோட எடுத்து சொல்லுகளும் வழிநடத்தலும் நமக்கு அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. அதோட வழியை நமக்கு செல்லுவோம். அவங்க வழியை நமக்கு செல்லுவோம். நல்ல ஒரு தலைவரை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. இவ்வளோ 28 சீட்டு கிடைக்குது. அதில் ஒரு சீட்டு ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு கொடுக்கலன்னு வச்சால் அது என்னது? அப்போ மீதி நேற்றைக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு ஆட்சியில் பங்கா? அப்போ 15 வருஷம் 40 வருஷம் 1923 டிசம்பர் 28ஆம் தேதி காங்கிரஸ் உருவானது. அப்ப இந்த தலைவர்கள் இன்னைக்கு அதிகாரத்துல வர மோதிக்கிற அல்லது விருப்பப்படுற அதிகாரிகள் வந்து அன்னைக்கு இந்த காங்கிரஸ் வரலாறு தெரியுமா? அப்ப காங்கிரஸ் முதல் தேவாதள காங்கிரஸ் சொன்னதே முதல் வரலாறு. காங்கிரஸ்ல முதல் வரலாறு. அது இந்த அளவுக்கு அது கடைபிடிச்சு நம்மளை வந்து தேடி பேட்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கொண்டு வந்துட்டு இருக்கோமா? நேற்றைக்கு வந்தவங்களுக்கு வந்து அதிகாரத்தை தூக்கி கொடுக்காதவர்கள் சொன்னாலே அது நியாயமா? உங்களுக்கு சரியாப்படுகிறதா? அப்ப நியாயத்துக்கு வேண்டி நம்ம போராடுவோம். நம்மளோட ஒரு கட்சியில ஒரு அமைப்புக்கு அவருக்கு ஒரு தலைவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கலன்னு சொன்ன மரியாதை கிடையாது. அவங்களுக்கு அட்லீஸ்ட் 28 சீட்ல ஒரு தலைவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கலன்னு என்னது? அந்த அட்லீஸ்ட் ஒரு சீட்டுக்காவது தலைவருக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்காக ஒரு சீட்டு கொடுத்தே ஆகணும் என்று மீண்டும் மீண்டும் நம்ம வந்து அகில இந்திய காங்கிரஸையும் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.